தொலைந்து போன என்ன தேடி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நின்னீங்க. இசை என்ன மறக்கல, தள்ளி தூரம் போகல, கால் நடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. கல்லெறியும் கூட்டத்தின் முன்னே ஆதரவாய் நின்றவர் நீரே. சொல்லறியும் கூட்டத்தின் முன்னே ஆதரவாய் நின்றவர் நீரே. என் கரைகள் எல்லாம் போக்கினிரும் கரம் பிடித்து தூக்கினீர். என் கரைகள் எல்லாம் போக்கினீர் கரம் பிடித்து தூக்கினீர். பிள்ளையாக மாற்றி விட்டீரே. என்னை தள்ளாத தகப்பன் நீரே. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நின்னீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூர போகல, கால் நடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. இயேசு என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நின்னீங்க. இயேசு என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் நடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. ஆமென். கர்த்தர் ஒன்றை மகிமைப்படுவதாக. எங்களோட வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்திலே இணைந்திருக்கிறார்கள் பாஸ்டர் அண்டன் ராசநாயம் அவர்கள். இணைப்பிருக்கும் பாஸ்டரை ஒளி அழைப்புகள் கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சுபா இளங்கோ. பிரைஸ் தி லார்ட் நேயர்களே. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்திலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் பாஸ்டர். வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கின்றோம். எடுத்து வாருங்கள் பாஸ்டர். ஆமென். நாங்கள் இன்றைக்கு மெய்யான தேவனை அறிந்து கொள்வது எப்படி என்று நாங்கள் பார்க்க போகிறோம். ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் ஒன்றான மெய்த்தேவனே, எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவன் ஆகிய உண்மையின் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு நீர் எங்களை படைத்த தேவன், சகலத்தையும் சிரித்த தேவன். நீர் எங்களுக்காக யாவற்றையும் உடைய ஒரே புராண குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி இயேசுவை சிலுவையில மறிக்கப்பட்டு எங்களை மகளாக ஏற்றுக் கொண்டீரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயங்கள்ல உணர்வுள்ள இருதயங்களை கொடுக்கும்படியாக, கேட்கிற காதுகளை கொடுக்கும்படியாக, உம்மை அறிகிற அறிவை கொடுக்கும்படியாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் தொடர்ந்து பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணிலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் நீ ஜீவாத்துமாவானான். எங்களை படைத்த தேவன் மண்ணிலே இருந்து எங்களை படைத்தவர். சரீர இப்படியாக அதாம் பாவத்தின் பின்பாக இந்த சரீரம் எங்களுக்கு வந்தது. இந்த பாவ சரீரம் பாவத்தின் பின்பாக வந்தது. பாருங்கள், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை என்று சொல்லி துணையையும் படைத்தார். நாங்கள் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷனை தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று, தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். இப்படியாக ஏற்ற துணையை ஏவாளை நெத்திரியை அயர்ந்த நெத்திரியை உருவாக்கி ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நெத்திரியை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான்.
அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். இப்படியாக தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலாக எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷரிடத்தில் கொண்டு வந்தார். இப்படியாக மனிதன் உருவாக்கப்பட்டதை எங்களுடைய ஒன்றான மெய்த்தவன் தான் 5 நாட்களும் மனிதனுக்கு தேவையான அத்தனை உணவு, உடை எல்லாவற்றையும் உருவாக்கி மனிதன் வேலை செய்வதற்கு உணவிற்கு எல்லா காரியங்களை உண்டு பண்ணி 6வது நாள் மனிதனை உருவாக்கி மனைவியை உருவாக்கி 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். பாருங்க, நாங்களும் அதே போல தேவனுடைய ஆசீர்வாதங்களை 6 நாள் வேலை செய்து 1 நாள் தேவனுக்காக நாங்கள் கொடுக்க வேண்டும். தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். எப்படி தேவன் 1 நாள் ஓய்வு நாள் ஆக்கினாரோ அதே போல நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று அவருக்கு 1 நாள் கொடுத்து அவரை உயர்த்த வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் மனிதர்கள் தங்களுடைய வழிகளில தீமையை தெரிந்து கொள்கிறார்கள். பாருங்களுடைய முதல் ஆதாம் ஏவாள் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே சாவாய் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புஷ்பிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள், அவனும் புசித்தான். இப்படியாக இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. இன்றைய கண்களில அந்த இச்சை வந்தது. பாருங்கள், அந்த இச்சையினூடாக இந்த மனித கண்கள் வந்தது. இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். இப்படியாக பாவத்தின் விளைவாக அவர்கள் அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்து துரத்தப்பட்டார்கள். தேவனுக்கு கீழ்ப்படியாதது நிமித்தம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன் களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டியத்தையும் வைத்தார். இப்படியாக ஆதாம் ஏவாள் ஊடாக இந்த பாவம் உலகத்துக்கு வந்தது ஒரே மனுஷனால. ரோமர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல பார்க்கும் பொழுது இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. இப்படியாக பாவம் இந்த உலகத்துல பிரவேசித்தது. கண்களின் இச்சை வந்தது, மாம்சத்தின் இச்சை வந்தது, ஜீவனத்தின் பெருமை வந்தது. இதனால மனிதர்கள் ஒரு பாவம் செய்தால் கூட பாவ மனிதர்களாக இந்த உலகத்துல எல்லா மனிதர்களும், நீங்கள் எந்த மதங்களில் இருந்தாலும் இந்த பாவத்துல வாழ்ந்தாலும் ஒரு பாவம் செய்தால் கூட பாவிதான். பல பாவங்கள் செய்தாலும் தேவனுடைய பார்வையில எல்லோருமே பாவிகளாக இருக்கிறார்கள். இதற்காகத்தான் தேவன் பரிசுத்த ஆவியை அனுப்பி மரியாளுடைய வயிற்றில் ஒரு பரிசுத்த மனிதனை இந்த உலகத்துல பிரவேசிக்க பண்ணினார். பாருங்க, நாங்கள் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல இந்த பாவம் உள்ள இந்த மதங்களை தெரிந்து கொண்டவர்கள், பாவத்தை தெரிந்து கொண்டவர்கள் எல்லாருக்காகவும் ஒரு ரட்சகர் பிறக்க வேண்டும் இந்த உலகத்துல. அந்த ரட்சகர் பாவம் இல்லாதவராக இருக்க வேண்டும். பாருங்கள், இப்படியாக மரியாளை தெரிந்து கொண்டு பரிசுத்த ஆவியினாலே கற்பந்தரித்து பரிசுத்த மனிதனாக அந்த மனிதனில ஒரு இயேசு ஆகிய அந்த மனிதனிடத்துல 100 விதம் அவர் மனிதனாக வாழ்ந்தார். அவரிடத்துல ஒரு பாவமும் அவர் செய்யவில்லை. சாபம் ஒன்றுமே இல்லாத ஒரு பரிசுத்த மனிதனாக வாழ்ந்தார். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல
அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். பாருங்கள், ரட்சிக்கிறதற்கு இயேசு கிறிஸ்து மட்டும்தான் பரிசுத்தமாக இந்த உலகத்துல பிறந்து பரிசுத்தமாக வாழ்ந்து மனுக்குலத்தின் பாவங்களை எல்லாவற்றையும் அந்த சிலுவையில சுமந்து தீர்த்தார். அந்த வாலிப வயதுல 33.5 வயதுல ஆதாம் ஏவாளுக்கு பின்பாக பிறந்த இயேசுடைய வருகை வரைக்கும் பிறந்த ஒவ்வொருவருக்காகவும் இனி பிறக்க இருக்கிறவர்கள் எல்லாருக்காகவும் இயேசு அந்த பாவமில்லாத இயேசு பாவமானார், சாபமில்லாத இயேசு சாபமானார். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீரபிரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. பாருங்கள், அவர்தான் பரிபூரணர். நாங்கள் பாவிகளாக இந்த உலகத்துல வந்து அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை பெற்று எப்படி பரிசுத்த ஆவியினால கன்னிமரியாள் குழந்தையை பெற்றெடுத்தாலோ அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்பி எங்களை புது சிருஷ்டியாக இயேசுவை போன்ற சிருஷ்டியாக நாங்கள் வளர்ந்து கொண்டு வருகிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. பாருங்கள், வார்த்தையான தேவன் மாம்சமாக உருவெடுக்கிறார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. இப்படியாக இயேசு இந்த உலகத்துல பிறந்தார். இயேசு பிறப்பார் என்பது பழைய ஏற்பாட்டில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் அதிசயமானவர், அற்புதம் செய்கிறவர், நித்திய பிதா, வல்லமையுள்ள தேவன். இப்படியாக நாங்கள் ஏசாயா 9:6 இயேசுவை பற்றி பார்க்கிறோம். ஏசாயா 9:6 இயேசு பிறப்பார் என்பதை கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பாவமுள்ள மனுஷனுக்காக, பாவம் செய்த ஆதாம் ஏவாளுடைய சந்ததிகளுக்காக பாவம் இல்லாத ஒரு பாலகன் பிறந்தார். குமாரனாக வளர்ந்து கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயம் செய்கிறவர், ஆலோசனை தருகிற தேவன், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இப்படியாக எங்களுக்கு சமாதானத்தை தந்துவிட்டு போயிருக்கிறார். நாங்கள் யோன் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலையும் இதோ சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கிறதல்ல, உங்கள் இறுதியை கலங்காமலும் திகையாமலும் இருப்பதாக. பாருங்க, பல இடங்களில தேவனங்களை திகையாதே, பயப்படாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். என்னுடைய ஆவியான பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு 3rd person of the Trinity இன்றைக்கு எங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். இப்படியான தேவன் பாருங்கள், நாங்கள் பார்க்கும் பொழுது நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். சாபமில்லாத இயேசு ஒரு வஞ்சனை செய்யவில்லை. பாருங்கள், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலேயும் இயேசு பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. இப்படியாக அந்த இயேசு பாவம் இல்லாத இயேசு, வஞ்சனை இல்லாத இயேசு, சாபம் இல்லாத இயேசு மனுக்குலத்திற்காக பாவமானார், சாபமானார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலேயும் அல்லாமலும் காளை, வெள்ளாட்டுக்கடா
அவர் இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாது. பழைய ஏற்பாட்டு காலத்துல இப்படியாக காளை வெள்ளாட்டு கடாக்களை ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அதை பலியிட வேண்டும். இது ஒரு தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய காரியமாக இருக்கிறது. எபிரேயர் 10:5 ஆகியால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். இயேசுதான் இந்த சரீரமாக ஆட்டுக்குட்டியாக லேம்ப் ஆஃப் த லோட்டாக அந்த சிலுவையில மடிப்பதற்காக ஆயத்தம் பண்ணப்பட்டவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்படியாக இயேசுவை யோவான் ஸ்நானகன் அறிமுகப்படுத்துகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், யோவான் ஸ்நானகன் இந்த யோர்தான் நதியிலே மனம் திரும்புங்கள் பார்த்து அவருடைய ராட்சியம் சமீபத்திருக்கிறது என்று சொல்லி பாப்பு குட்டிகளே பாவத்தில வாழாமல் மனம் திரும்புங்கள் என்று சொல்லி அவர் ஒரு கடுமையான குரலில் எச்சரித்து அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். பாருங்கள், இப்படியாக அடுத்த நாளில யோவான் 1:29 மறு நாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. பாருங்கள், யோவான் ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது புறா வந்து இறங்கினதையும் அவர்தான் அந்த தேவ ஆட்டுக்குட்டியாக பாவத்தை மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அவர்களுக்கு எடுத்து சொன்னதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்தான் பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆட்டுக்கடா வெள்ளாடு இப்படியாக பலிகளை செலுத்தினார்கள். அந்த பலி தொடர்ச்சியான பலிகளாக இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டில வாழுகிற எங்களுக்கும் இனி பிறக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுடைய வருகை வரைக்கும் அவர்தான் அந்த பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக அந்த யோவான் ஞானஸ்நானத்துல அந்த முழுக்கு ஞானஸ்தானத்தை பெற்றார். இப்படியாக அவருடைய உயிரை ஒரு தரம் எடுத்துக் கொள்ள முடியாது. பாருங்கள், யோவான் 10:18 சொல்லுகிறது, ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக் கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக் கொண்டேன். பாருங்கள், மரிக்கிறதுக்கு உள்ள அதிகாரம், உயிர்த்தெழுதலுக்கு உள்ள அதிகாரம் இயேசுவிடத்தில் தான் இருக்கிறது. பாருங்கள், அவர் மரிப்பதற்கு முன்னாகவே லாசரசுவை உயிர்த்தலை செய்தார். இந்த சிறு பெண்ணை உயிர்த்தலை செய்தார். அந்த மகளை பாருங்கள், சிறு பெண்ணை உயிர்த்தலை செய்தார். அதே போல ஒரு வாலிபனை, ஒரு விதவை தாயின் விதவையின் மகனை உயிர்த்தலை செய்தார். இப்படியான உயிர்த்தெழுதலும் ஜீவனுமானவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 1 பேதுரு 1:18 உங்கள் முன்னோர்களினால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. பாருங்கள், இந்த உலகத்துல நாங்கள் எதை வேண்டுமானாலும் இந்த பணத்தினால, பொருளினால, வெள்ளியினால மீட்டுக் கொள்ளலாம். ஆனால் மனுக்குலத்தை இன்றைக்கு மனிதர்கள் இப்படித்தான் வாங்கி கொள்ளுவார்கள், சம்பளம் கொடுப்பார்கள், இப்படியாக பொருட்களினாலதான் வாங்கி கொள்ளுவார்கள். இந்த உலகத்துல இருக்கிற பொருட்களை, உணவுகளை, உடைகளை, கட்டிடங்களை எல்லாவற்றையும் இப்படியான பொருட்களினால, வெள்ளியினால, பொன்னினால, அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் பணத்தினாலும் மீட்கப்படாமல்
எங்களை குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. பாருங்கள், இயேசுவின் இரத்தம் ஒன்றியோடு செல்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறது. எபிரேயர் 10:10 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இப்படி நாங்கள் ரோமர் 5:9 பார்க்கும் பொழுது, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமே. பாருங்கள், நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு கிருபையினாலே இரக்கத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள். பாருங்கள், இப்படி எனக்கு இயேசு வேண்டாம் ஒன்று எதிர்த்து நிற்கிறவர்களுக்கு நன்மைகளை பெற்று இயேசுவிடத்திலே நன்மையான ஈவுகளைத்தான் பெற்றுக்கொள்ள முடியும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும், எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் இயேசு வேண்டாம் என்றால் பிசாசு உங்களை வந்து பிடித்திடுவான். பாருங்கள், பிசாசுகளை தண்டிக்கிற ஒரு நாள் வரும், அது கோபாக்கினை நாளாக. இப்படியாக பிசாசின் பிடியில் அகப்பட்டிருக்கிற மனிதர்களும் தண்டிக்கப்படுவார்கள். அதற்காகத்தான் இயேசு எல்லாரையும் அழைக்கிறார். அவர் ஒவ்வொருவரையும் மன்னிப்பதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். பாருங்கள், இயேசு இப்படியாக மரிக்கும் பொழுது அவரிடத்துல தேவனிடத்துல உயிரை ஒப்பு கொடுத்தார். நாங்களும் மரிக்கிற தருணம் வரும் பொழுது எங்களுடைய ஆவி ஆத்மாவை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னித்து அந்த மெய்யான தேவனிடத்துல எங்களுடைய ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். பாருங்கள், லூக்கா 22:42 பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்வில நடக்க வேண்டும். இப்படிதான் கிறிஸ்தவ வாழ்வு. எங்களுடைய நினைவுகள் தேவனுடைய நினைவுகள் அல்ல, எங்களுடைய வழிகள் தேவனுடைய வழிகள் அல்ல. இதற்காகத்தான் நாங்கள் ஒரு ஒப்பு கொடுக்கின்ற வாழ்வு, என்னுடைய வாழ்வு, எதிர்காலம் எல்லாம் உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய வாழ்வின்படி எனக்கு அமைய வேண்டும். உம்முடைய சித்தம் செய்வதே என்னுடைய வாழ்க்கையின் காரியமாக நாங்கள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் இப்படியாக அவர் சாகும் தருவாயில் தூதர்கள் வந்தவரை பலப்படுத்தினதை லூக்கா 22:43 அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில் விழுந்தது. பாருங்கள், கடைசி நேரத்துல அவர் ஜெபம் பண்ணி இரத்தமும் வேர்வையும் கலந்து ஊற்றுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எங்களுக்காக மனுக்குலம் ரட்சிக்கப்பட வேண்டும். தாகம் என்று சொல்லி ஒவ்வொரு ஆத்மாவின் தாகத்திற்காக அவர் ஜெபம் பண்ணினார். ரோமர் 5:8 பார்க்கும் பொழுது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மையில் வைத்த தமது அன்பை விளங்கப்படினார். பாருங்கள், இன்றைக்கு நண்பர்கள் தங்களை போன்ற நண்பர்களை சேர்த்துக் கொள்வார்கள். அவர்கள் குறைந்த நண்பர்களை விட்டு விடுவார்கள். பாருங்கள், இயேசு பாவம் இல்லாத இயேசு, பரலோகத்திலிருந்து வந்த இயேசு பாவிகளாகிய அனைத்து மக்களுக்காகவும் தன்னுயிரை கொடுத்தார். நண்பராக ஒரு நண்பன் தான் இந்த உலகத்துல இன்னொரு நண்பனுக்கு உதவி செய்யும் பொழுது மறித்து விடுகிறான். பாருங்கள், இந்த உலகத்துல பல சந்தர்ப்பங்களில கடல்ல மூழ்கும் பொழுது, ஏதாவது ஒரு ஆபத்து சூழலின் போது நண்பனுக்காக உயிரை கொடுப்பார். ஆனால் இயேசு எங்களுக்காக, பாவிகளாகி எங்களுக்காக, எங்களுக்கு ஒரு தகுதி இல்லாத எங்களை அவர்
அவர் மரித்து எங்களை தகுதிப்படுத்தினார். பாருங்கள், யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உயிரை கொடுத்து அன்பு கூர்ந்த தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். நாங்கள் வாழ்வதற்காக, நாங்கள் பரலோகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் தன்னுயிரை கொடுத்து தன்னுயிரை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டார். இப்படியான ஒரு இரக்கமுள்ள தேவன், அன்புள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், அவரை நீங்கள் விட்டு விடக்கூடாது. தகுதி இல்லாத எங்களுக்கு பாருங்கள், தாவீது சொல்லும் பொழுது, நான் எம்மாத்திரம் நீர் ஆட்டு மேய்ப்பனாக நான் இருந்தேன், என்ன உயர்த்தினீர் பரசராக மாற்றினீர். இப்படியான தேவன் தான் எங்களையும் தகுதி இல்லாத எங்கள் ஒவ்வொருவரையும் அவருக்கு பிரியமாக நடக்கும் பொழுது அவர் எங்களை தகுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்திருப்பே. இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம் பார்த்து பார்த்து ருசித்து பரவசம் அடைவேன், நான் பரவசம் அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்திருப்பேன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன், நினைத்து துதித்து நிம்மதி அடைவேன், நான் நிம்மதி அடைவேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன், நான் தொடர்ந்து பயணம் செய்வேன். பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே, ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்து கொள்பவரே. எங்களுடைய ஆத்துமாவை தினமும் தேற்றி, இந்த ஆத்துமா உணவாக இந்த வேதாகமத்தை தியானிக்க இருதயத்திலேயும் ஆத்துமாவிலேயும் அவருடைய வார்த்தையை நாங்கள் சேர்த்து வைத்திருக்க எங்களுடைய ஆத்துமா தினமும் தேற்றப்படுகிறது. அந்த ஆத்துமா துக்கமுள்ள ஆத்துமா சந்தோஷமாக மாறும். திகைக்கிற ஆத்துமா திகையாதே, பயப்படாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அவருடைய வார்த்தையானவர் ஆத்மாவிலே மிதியத்திலே இருந்து எங்களுக்கு பேசுவார். திகையாதே, பயப்படாதே, கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன் தெய்வன். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவர் உங்களை தாழ்த்தி ஏதாவது குற்றக்குறைகள் இருந்தால் இந்த நேரத்தில் மன்னிக்கும்படியாக கேளுங்கள். அவர் மன்னிப்பார். பரிசுத்த ஆவியினால் உங்களை நிரப்புவார். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்ன தாவீது கூட ஒரு தடவை அவன் விழுந்து போன பொழுது அவன் உம்மிடத்துல விழுந்தானே, கிருபையையும் இரக்கத்தையும் கேட்டு ஜபித்தானே. இறந்த தாவீதை மன்னித்து எனது இருதயத்துக்கு ஏற்றவனாக அவனுடைய பாவத்தை மன்னித்து மீண்டுமாக சேர்த்து கொண்டிரு. அதே போல இந்த
இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக, மறுவலிற்கு கொடுக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும், இவர்கள் ஏதாவது பாவங்கள் சாபங்கள் செய்து விழுந்திருந்தால் இந்த நேரத்தில் உம்முடைய இரத்தத்தினால ஒவ்வொருவரையும் உடைய வசனத்தின்படி 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கும்படியாக அந்த பாவ உணர்வுகள் இனிமேல் வராதபடி உம்மை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற இதயமாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய இதயங்களும் உமக்கு பிரியமான இதயமாக வேதாகமத்தை அனுதினமும் தியானித்து ஆத்மாவை தேற்றி பாவமற்று வாழுகிற இருதயங்களாக ஒவ்வொரு இருதயங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். இன்றிலிருந்து இவர்களை இயேசு இரட்சகர் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஒவ்வொருவருடைய பெயர்களை நம்முடைய ஜீவ புத்தகத்தில் எழுதி அவர்களை வழி நடத்துவீராக. உம்முடைய பசும்புல் மேய்ச்சலில் நம்முடைய வார்த்தை சோலின் உணவாக ஆத்ம உணவாக வேதாகமத்தை அவர்கள் ஒரு தினமும் உட்கொண்டு பரலோக ராஜ்யத்தை நீதியை தேடி மிகுதி எல்லாவற்றையும் நீர் கொடுக்கிற தேவன். ஒருவரையும் மன்னியும் அறியாத காலங்களில் அவர்கள் செய்த பாவங்களை மன்னித்து அன்றைக்கு அந்த வச்சார பெண்ணை இனிமேல் பாவம் செய்யாதே என்று அனுப்பினீர். அதே போல இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை கேட்க கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இனிமேல் பாவம் செய்யாதபடி நீர் அவர்களை வழிநடத்தும்படியாக யோசிப்பு பேசும் பொழுது, நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று வாழ்ந்தானே, அதே போல இந்த மக்களும் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடி இருக்க உம்முடைய வார்த்தைகளினால இடைப்படும்படியாக ஜெபிக்கிறேன். சகேயு நீர் அவரோடு இடைப்பட்ட பொழுது அவன் தன்னுடைய ஆஸ்தியில் அரவாசிய ஏழைகளுக்கு கொடுத்தானே, இப்படியாக கடனாக வேண்டின பணத்துல இரட்டத்தனையாக திருப்பி செலுத்தினான். அதே போல அவருடைய இருதயங்களை நீர் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் போய் அவர்களுடைய இருதயத்தை மாற்றும்படியாக சதியான இருதயமாக பரிசுத்த ஆவியால் நிரப்பி இதயங்களை மாற்றுவீராக. உம்மோடு சிலுவையில் அறையப்பட்ட 2 திருடர்கள், ஒரு திருடன் கடைசி நேரத்துல மன்னிப்பை பெற்றுக் கொண்டாலே, இவர் ஒரு குற்றம் கூட செய்யாமல் நாங்கள் குற்றம் செய்தோம், நாங்கள் செய்த தண்டனைக்கு நாங்கள் இதை அனுபவிக்கிறோம், இவரோ ஒரு பாவம் கூட செய்யாமல் இந்த மனுக்குலத்துக்காக மரித்தாரே என்று அவன் மனம் திரும்பி நீர் பரதேசுக்கு போகும் பொழுது என்னை நினைத்து கொள்ளும். இப்படியாக அவரை மன்னித்து பரதேசம் சேர்த்து கொண்டீர். அதே போல உம்முடைய மன்னிப்பை இரக்கத்தை கேட்கிற ஒவ்வொருவரை நீர் மன்னித்து உம்முடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதி பாவம் செய்யாத ஒரு உணர்வை கொடுத்து உம்முடைய வழியில அவர்களும் அவர்கள் வேதாகம உணவை உட்கொண்டு அவருடைய ஆத்மாவிலேயும் இருதயத்திலேயும் சேர்த்து வைத்து ஏற்ற நேரத்தில் ஏற்ற வார்த்தைகளை கொடுத்து அவர்களை வழிநடத்தி விடலாம். உம்முடைய வரைக்கும் பரிசுத்தத்தோடும் உண்மையோடும் உத்தமத்தோடும் வாழ்ந்த அந்த பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. உம்முடைய ஆவியினாலே நிரப்புவீராக. உச்சத்திலே உள்ளங்கால் வரைக்கும் அபிஷேகம் இறங்குவதாக. இந்த நேமம் ஜீசஸ். வருத்தப்பட்டு பாரம் சுவாக்கிறவர்களே எல்லாரும் இயேசுவிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றவரே. உம்முடைய இளைப்பாறுதலில் ஒவ்வொருத்தரும் வந்து சேர கிருபை செய்யும். துதிகன மகிமை ஒன்றான மெத்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்துல அருமான சத்தியம் அடங்கிய தேவ செய்தி எங்களுக்கு வார்த்தையின் வெளிச்சத்தை வெளிப்படுத்தினீர்கள். சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டோம். இந்த மெய்யான தேவன் தான் உண்மை தெய்வம். சமாதான பிறகு விளக்கம் செய்த விளத்துல மன்னிப்போம் விடுதலை உண்டு என்பதை நமக்கு வெளிப்படுத்தி ஆழமான சத்தியத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டோம், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டோம், வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம். அப்படியாக கற்றுக் கொடுத்த உங்களையும் ஊழியங்களையும் கைட்டு எல்லா காரியங்களையும் அவை ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை சித்தமானால் நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாதத்தை கூறுகிறோம். நன்றி பாஸ்டர். God bless you, Subhalaga. God bless you, நேயர்களே. ஆமென். ஆமென். God bless you too, Pastor.
ஆமென். அருமையான வார்த்தை வெளிச்சம். நிச்சயமாக இந்த வெளிச்சத்தை எனக்கு ஆசீர்வாதமாய் இருந்தது, உங்களுக்கும் இது ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்படியாக இந்த வெளிச்சத்தை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அவர்களும் சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும், வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளட்டும். வெளிப்பாடுகளை ஆவியான கற்றுக் கொடுப்பார், விடுதலை பெற்றுக் கொள்வார்கள். அருமையாக பாரப்பட்டு செபித்தார்கள். அந்த ஜெபம் நிச்சயமாக எங்கெல்லாம் இந்த ஜெபத்தை கேட்கிறார்கள், இந்த ஜெபம் ஒரு அசைவு கொடுக்கும். அந்த விசுவாசத்தோடு மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள், தெரியப்படுத்துங்கள், அனுப்பி கொடுங்கள். இதுவே நமக்கு விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷ பாரம் உங்களை நீதிக்கியே வெட்டும். ஆமேன். சரியாற்ற நேரம் 9:36 நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இதுவரை நேரமும் இணைந்திருந்தோம். தேவ செய்திகளை கேட்டோம். கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை தந்தார். இருந்த இடத்திலே இருந்து நாங்கள் 3 விதமான ஊழியக்காரோடு 3 விதமான வார்த்தையின் வெளிச்சம். அந்த வார்த்தை தேவனாயிருக்கிறது. அவரை கற்றுக்கொள்ளவும், அவரோடு உறவாடிக் கொள்ளவும், உறவோடு நிலைத்திருக்கவும், அந்த பிரசன்னத்தை அனுபவிக்கவும் எங்களுக்கு இய செய்தார், கிருபை அளித்தார். இந்த தேவனுக்கு நன்றி செலுத்துறோம். எல்லாவற்றையும் ஒழுங்கும் செம்மையுமா செய்து முடித்தார். உண்மையிலேயே இந்த காலநிலை, இன்றைய நிலை நிச்சயமாக தண்டர்ஸ்ட்ரோம் என்று சொன்னார்கள், விண்டி காஸ்டி விண்டி என்று சொன்னார்கள். ஆனாலும் கர்த்தர் காலநிலைகளை மாற்றி அமைக்கிற கர்த்தர் எல்லாவற்றையும் மாறுதலாய் முடிச்சு எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணினார். நான் நினைத்தேன், என்னுடைய மாம்ச கண்ணோட்டத்திலே பார்த்தேன், வெளி தோற்றங்கள் 2 இருக்கிறது, காற்று அடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் என் தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாம் செம்மையாம் செய்து முடிக்க கர்த்தர் கிரியை செய்தார். சில இடங்களிலே பவர்கள் இல்லை, இணையதளங்கள் வேலை செய்யவில்லை என்று சில காரியங்கள் சொன்னாலும் என் தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியா செம்மையாய் செய்து முடிக்க கர்த்தர் கிரியை செய்தார், கிருபை அளித்தார். அந்த தேவனுக்கு நான் சோசனம் செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். நன்றி ஜெபத்தை எடுப்போம். தொடக்கம் முடிவு வரைக்கும் நடத்தி வந்த தேவன் அவர்களை முன்குறித்தாரோ, அவர்களை அழைத்து வந்து தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களாக நிறுத்தினார். அவர் நாமம் மகிமைப்பட்டது. அந்த நாளுக்கும் அந்த கிருபைக்காகவும் நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிப்போம். என்னோடு இணையுங்கள். நன்றி ஜெபம் எடுப்போம். சோஸ்திரம் ஆண்டவரே, நன்றியோடு சோசரிக்கிறோம், நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். அவையானவரை நீர் ஆளுகை செய்து எங்களை மட்டுமாய் நடத்தி வந்தீர். தொடக்க முதல் முடிவு வரைக்கும் உடைய பிரசன்னத்தை அனுபவிக்கத்தக்கதாக, உடைய வார்த்தையின் வெளிச்சத்தை கற்றுக்கொள்ளத்தக்கதாக, வேதத்தின் அதிசயங்களை மகத்துவங்களை சொல்லித்தர எங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை திறந்தீரே, கற்றுக் கொடுத்தீர், வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு அந்த கிருபைக்காக நன்றி, நன்றி. இணையதளத்தின் வானொலி கூடாக, இந்த சங்க வானொலி கூடாக நீங்க நித்திய வெளிச்சத்துக்கூட வெளிச்சத்தை வெளிச்சமாக்கி அலங்காரமாக்கி கொண்டிருக்கிறீர்கள். அதுக்காக நன்றி ஆண்டு, நன்றி ஆண்டு. வெளிச்சம் உதித்தது கர்த்தால், எங்கள் மேல கர்த்தருடைய வெளிச்சம் உதித்ததப்பா, அதுக்காக சோஸ்திரம் ஆண்டவர். இதனாலும் அந்த வெளிச்சத்துல வெளிச்சம் கண்டோம் அப்பா. நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றி அந்த கிருபைக்கால் சோஸ்திரம். சங்க வானொலியை தந்தீரே, திறந்த வாசனங்களுக்கு வைத்தீரே, அருமையான களத்தை தளமாக கொண்டு அப்போ நாமத்தை மகிமைப்படுத்த கிரிய செய்தீரே அப்பா. அந்த கிருபையின் வழிக்கா நன்றி செலுத்துறோம். சங்க வானொலிக்காய் நன்றி செலுத்துறோம். இந்த ஊழியர் ஸ்தாபகருமான நன்றி செலுத்துறோம் அப்பா. அவனுடைய பிள்ளை கொடுத்த